Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான சாட் ஐட்டம் Bombay style Pav Bhaji. Super easy and tasty spicy ஆன இந்த ரெசிபியை எப்படி வீட்லயே பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் லைட்டா பொரிய ஆரம்பிக்கிறப்போ பாவ் பாஜி மசாலான்னு சொல்லி கடையில கிடைக்கும், அது 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு குயிக்கா மிக்ஸ் பண்ணிருங்க, பிகாஸ் சீக்கிரம் தீஞ்சு போயிடும். மசாலா ஆட் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ளேம் கம்ப்ளீட்டா லோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. அடுத்து இதுல 1/4 கப் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1/4 கப் பொட்டேட்டோ, அடுத்து 1/4 கப் பீட்ரூட், அடுத்து 1/4 கப் பச்சை பட்டாணி, நல்ல ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்துக்கோங்க. அடுத்து 1/2 கப் தக்காளி, நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு குக்கரை நல்லா மூடி வச்சு 3-4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மூடி வச்சுட்டு 3-4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ குக் பண்ணியாச்சு. நான் ஓபன் பண்றேன். வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆயிருக்கு. அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இது ஓரமா எடுத்து வச்சிடலாம். அடுத்து இன்னொரு கடாயில 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நீங்க வேணும்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகா 1 ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன்ல இருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிருங்க, லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு லைட்டா தெரிக்கும். அடுத்து இதுல ஆனியன்ஸ் வந்து பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், அது ஒரு 1/2 கப் ஆட் பண்றேன். ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து இதுல கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பச்சை குடை மிளகா தான் ஆட் பண்ணிருக்கேன், அது வந்து நல்லா பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் இது குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் கேப்சிகம் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. அடுத்து இதுல கசூரி மேத்தி நல்லா கிரஷ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாவ் பாஜி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைஸ் ஆல்ரெடி இருக்கு, இதுல கிரீன் சில்லி ஆட் பண்ணிருக்கோம். ரெட் ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் ஆட் பண்றேன், இது ஆப்ஷன்ல, வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க எல்லாத்தையும். ஆனியன்ஸ் அண்ட் கேப்சிகம் கூட மசாலாஸ்லாம் கம்பைன் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதுல ஒரு 1/2 லெமன் மட்டும் நான் பிழிஞ்சு விட்டுறேன். இது வந்து 1 டீஸ்பூன் இருக்கும். பாவ் பாஜி மசாலே லைட்டா புளிப்பு இருக்கும், பிகாஸ் சாட் மசாலால ஆட் பண்ணிருக்கோம். அது போக நம்ம லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குக்கர்ல வேக வச்சு எடுத்திருந்த அந்த வெஜிடபிள்ஸை இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்றப்போ தண்ணியோட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப கம்ப்ளீட்டா நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் மூடி போட்டு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓபன் பண்றேன். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆயிருக்கு, வாட்டர் கண்டென்ட்டும் கம்மியா இருக்கு. இந்த டைம்ல ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்க ரொம்ப மேஷ் பண்ணணும்னு இல்ல, கொஞ்சமா மேஷ் பண்ணா போதும். இப்போ இந்த மாதிரி மேஷர் இருந்தா ஈஸியா இருக்கும். இல்லைன்னா நீங்க நார்மலா அந்த பருப்பு கடையிறத வச்சு நீங்க இதை வந்து மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்க கம்ப்ளீட்டா மேஷ் பண்ணணும்னு இல்ல, ஜஸ்ட் ஒரு 50% மட்டும் மேஷ் பண்ணிட்டு ரிமைனிங் அப்படியே இருக்கட்டும். அகைன் ஒரு 5 to 6 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணா போதும். இப்போ நான் கொஞ்சம் மேஷ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ மேஷர் ரிமூவ் பண்ணிட்டு ஒன்ஸ் ஒரு லேடல் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு மூடி போட்டு
again ஒரு 2 to 3 minutes இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓபன் பண்றேன். நல்லா பெர்ஃபெக்ட்டா குக் ஆயிடுச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாமே. ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு again அந்த மேஷர் வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாவ் பாஜிக்கு தேவையான மாதிரி நல்லா பெர்ஃபெக்ட்டா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் மேஷர் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து இதுல கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 கப் தண்ணி ஆட் பண்றேன். 2 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டா ட்ரை பண்ணணும். இப்போ வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். சால்ட் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ட்ரை ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ட்ரை பண்ணுங்க. மூடியெல்லாம் எதுவும் போட தேவையில்லை. இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அடுத்து இதுல கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சால்ட் ஸ்பைஸும் செக் பண்ணிட்டு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைஸ்க்கு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், பாவ் பாஜிக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பாவ் பன் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தவால பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஸோ பட்டர் மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் இதுல 1/4 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாம்பே சைடு அண்ட் கல்கட்டா சைடுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பாவ் பண்ணை டோஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நல்லா குவாலிட்டியான பாவ் பண்ணா பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் ஒரு நைஃப் வச்சு. ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 90% மட்டும் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணி பட்டர் மேலே அப்படியே வச்சிருங்க. வச்சு நல்லா எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே கீழே எல்லா பக்கமும் அந்த மசாலா அண்ட் கொரியாண்டர் லீஃப் பட்டர் எல்லாம் அப்ளை ஆகிற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ எல்லா பக்கம் அப்ளை ஆயிடுச்சு. டோஸ்ட் ஆகட்டும். அந்த பக்கம் மேலே கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸும் பாவ் பாஜி மசாலாவும் போட்டுட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், பாவ் பன் இப்போ டோஸ்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ரிமைனிங் இருக்க பாவ் பண்ணி நீங்க டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாவ் பன்குள்ளேயும் மசாலா நல்லா ஸ்டிக் ஆயிருக்கு. அவ்வளோதான், இது அடுத்த ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நல்லா சுட சுட பரிமாறுங்க, அப்போதான் ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து ஒரு பவுல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். சர்வ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் லெமன் வெஜஸ் அண்ட் ஆனியன்ஸ் வச்சு சர்வ் பண்ணுங்க. சூப்பர் ஸ்பைசி யம்மி பாவ் பாஜி இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Shweta. See you guys in the next video.